பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஒரு மனிதன் செய்கிற பாவம் அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை பாதிக்குமா அப்படி என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யார் அப்படி செஞ்சாங்க, எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பதாக 6எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எரிகோ கோட்டையை கட்டி கொள்ளும்படி எல்லாரும் ஆர்ப்பரித்து அந்த எரிகோ கோட்டையை கட்டி கொள்றாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி யோசுவா ஒன்று சொல்கிறான், பாருங்க, நீங்கள் அங்கேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது, எல்லாவற்றையுமே சுட்டெடுத்து சாம்பலாக்கி போடணும், அதெல்லாம் சாபத்தீடானது, அதை எடுத்தீங்கன்னா நம்ம வம்சமே சபிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்காம ஆகானுங்கிறவன் என்ன பண்ணுறான், அதில் சிலதை வஞ்சித்து வைத்து இச்சித்து தனக்கென்று எடுத்து வைத்து கொள்கிறான். இது எடுத்ததுனால கர்த்தருடைய கோபம் மூழுது. இது யோசுவாவுக்கு தெரியாமல் போயிடுது. இவன் என்ன பண்ணுறான், அதை எடுத்துகிட்டு போய் அவன் கூடாரத்துக்கு கீழே குழி தோண்டி ஒளிச்சு வச்சிடறான். இதனால் இதுக்கப்புறம் இவங்க வேற பட்டணங்களுக்கு நேராக யுத்தம் செய்யும்படி போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மடங்கடிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. ஒரே சமயத்தில் 36 பேரை பிடிச்சி கொன்னுடுறாங்க. அந்த கொன்று அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா இது, இவங்க என்ன எப்படி இவங்களை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, எப்படி இதெல்லாம் நடக்குது, கர்த்தர் நம்ம கூட இல்லையா, இல்லை கர்த்தருடைய கோபமா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. யோசுவா மன நொந்து கீழே விழுந்து கிடக்கிறான். என்ன, எப்படி நம்ம தோத்து போகிறோம், எதனால் இது நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்போது அவன் கீழே விழுந்து கிடக்கிற அவனை தட்டி எழுப்பி, நீ எதுக்கு இப்படி விழுந்து கிடக்கிற, எழுந்துரு, உனக்கு தெரியுமா உன்னுடைய ஜனங்கள், உன் கூட இருக்கிற ஜனங்கள் ஒரு சாபத்தீடானதை எடுத்து வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சாபத்தை வருவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இவன் அதிர்ந்து போகிறான். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, சாபத்தீடானதை எல்லாம் எடுத்து வச்சு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு, சரி அதை யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவில் நம்ம என்னென்னலாம் கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நீ என்ன பண்ணு, கோத்திரம் கோத்திரமா வரவையே அப்படின்னு சொல்றாங்க. கோத்திரம் கோத்திரமா வராங்க. அந்த கோத்திரத்துலேருந்து வம்சத்தை குறி அப்படின்றாங்க. வம்சத்தை குறித்த உடனே குடும்பத்தை குறிக்க சொல்றாங்க. அந்த குடும்பத்தை குறித்த உடனே இந்த குடும்பத்துல பேர் பேரா வர சொல்லு. அந்த பேர் பேரா சீட்டு போடும்போது யார் பேர்ல விழுதோ அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ஐடியா கொடுத்த உடனே யோசுவா அதை செய்யறான். கடைசியில யார் செஞ்சாங்களோ அவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ யோசுவா சொல்கிறான், நீ மன்னிப்பு கேளு ஆண்டவர்கிட்ட, நீ ஒப்புரவாகு, நீ செஞ்சது தப்பு, செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நீ செஞ்சியே, இது உன்னோட மட்டும் ஒழியாது, நம்ம எல்லாருக்கும் நடக்கும் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடிந்து கொள்கிறான். உடனே தவற ஒத்துக்கிறான். என்னென்னலாம் எடுத்துன்னு கேட்கும்போது தங்கம் வெள்ளி அது இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே என் கூடாரத்துக்கு அடியில் தான் இருக்குது, அது அந்த தங்க இதுக்கு கீழே தான் வெள்ளியும் இருக்குது, போய் நோண்டி பாருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது அவன் சொன்ன மாதிரி அவன் கூடாரத்துக்கு கீழே அந்த சாபத்தீடானது இருக்குது. உடனே என்ன பண்றாங்க, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து கர்த்தர் கட்டளை இடுகிறது. இது யோசுவாவுடைய யோசனை கிடையாது, கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. கொண்டு போய் ஊருக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல் எறிந்து அந்த கொண்டு வந்தாங்க, சாபத்தீடானதை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதையுமே வச்சு சுட்டு எரித்து அவங்களோட கூட கல் குவியலை வச்சு அவங்கள மூடி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் கூட என்ன தெரியுமா பண்ணுறோம், சில சாபமான காரியங்களை நம்ம செய்கிறோம். சாபமானன்னு சொன்னால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஆபாச வீடியோ பார்க்குறத எடுத்துக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் எதை திறந்தாலும் ஆபாச வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் துணிகரமாக இருக்கிற வாலிப பசங்க, கொஞ்சம் ஒரு ஒரு ஆண்களோ யாரோ நமக்கு தெரியாது, யார் பார்க்குறாங்கன்னு கர்த்தர் பார்க்குறாரு. ஒருவேளை அந்த குடும்பத்தில் அவங்க கிறிஸ்தவத்தில் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அபிஷேகம் பெற்றதில் ஊழியம் செய்கிற குடும்பத்தில் கூட அப்படி இருக்கலாம். ஒருவேளை தெரியாமல் ரகசியமாக பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு பாவம் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுமா, பாதிக்கும். அவனால் அந்த குடும்பமே, அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து அந்த ஆகானுடைய குடும்பத்தையே சுட்டெடுத்து போட்டாங்க. ஏன்னா அவனுடையது மாத்திரம் இல்லை, அவனுக்குரியது எல்லாமே சாபத்தீடா மாறுதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி செஞ்சாங்க. அப்போது ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சா, ஏன்னா இப்போ வேசியோட ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரே சரீரமாக மாறுறதுனால அவனும் வேசிக்காரனாக மாறுறான். அதனால இவன் என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு பிரியமில்லாதது ஏதோ அது சாபம், அது சபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கையாளும் பொழுது நாம மாத்திரம் பாதிக்கப்படுறதுல நம்மளுடைய குடும்பம் முதல்ல எப்படி பாதிக்குமா, நம்மளுடைய கோத்திரம், நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய குடும்பம்
அதோட நம்ம கூட இருக்கிற நமக்கு எல்லாமே பாதிக்கப்படுது. இதனால சாபம் வருது. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே நான் வேதம் வாசிக்கிறேனே, உபவாசம் இருந்து இருந்து அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இவங்க இங்கே மன்றாடிக்கிட்டு இருப்பாங்க உபவாசம் பண்ணி, என்னன்னு தெரியலையே ஏசப்பான்னு சொல்லி. ஆனால் இவங்க இந்த சூழ்நிலை எதுவுமே தெரிஞ்சுக்காம இன்னமும் ரகசியமாக போய் உட்காந்து என்ன பண்ணுவான், அந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இரவு நேரத்துலையோ தனிமையாக இருக்கிற நேரத்துலையோ நண்பர்களோட சேர்ந்தோ போறது வர்றது செய்யறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது அந்த குடும்பத்தையே பாதிக்கிறதுங்கிறது தெரியாம இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு நீங்க இதை பார்க்குற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு குடும்பம் கஷ்டத்துல போதா, ஏழ்மையில போதா, தரித்திரத்துல போதா, காரணமே இல்லாம மரணம் வருதா, காரணமே இல்லாம இழப்புகள் வருதா, நஷ்டம் வருதா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடும்பத்துல இருக்கிற ஏதோ ஒரு மனுஷன். அதை நீங்க என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் கர்த்தருடைய சமூகத்துல வச்சு. அந்த ஒருவேளை அப்படி பார்க்குற மனுஷங்க யாராவது இதை பார்த்தா, இன்றைக்கு நீங்க மனம் திரும்பாவிட்டா உங்களால உங்க குடும்பமே சபிக்கப்படும், மரணம் நேரிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி, பிள்ளைகள் அல்லது அப்பா அம்மா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இதனால பெரும் நஷ்டங்கள் வரும். புயல் காற்று வீசும், அலைகள் மோதும். என்னன்னு தெரியாம உனக்கு மட்டும்தான் தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு மாத்திரம் தெரியுங்கிற மாதிரி தப்பு செஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் ரகசியமாக செய்கிறான், மற்றவங்க யாருக்கும் தெரியாது. அவங்க கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவுடைய கண்ணீர், அப்பாவுடைய கண்ணீர், குடும்பத்தில் இருக்கிறவுடைய இழப்பு, இதெல்லாம் உனக்கு தேவையா? இன்றைக்கு நீ மனம் திரும்பு. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, யார் இது போல காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி ஏசப்பா, அந்த குடும்பம், அந்த வம்சம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பாவி ஒன்றுமே தெரியாத குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க முதற்கொண்டு பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாக மாறுகிறது. பிசாசுக்கு கிரியை செய்வதற்கு உண்டான காரியங்களாய் மாறுகிறது. கர்த்தர் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து விடுவையும், சாபத்தீடானதிலிருந்து அவங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.